உடைஞ்சு போன பிளாஸ்டிக் பாத்திரங்களை சரி பண்ணி கொடுக்கறது. போயா ஓர கட்டைய பாரு. பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, ஓட்டி வைக்கிறது, அடித்தடு ஓடுறது. அதான் வீட்டுல பழைய பாத்திரங்கள் ஈயம் பூசுறது இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க. பைப்பு இப்ப ஏதாவது வேலை பார்க்கணும்னா என்கிட்ட கொண்டு வாங்க. பழைய பைப்புகள்லாம் நட்டு போடுறது, டைட்டு வைக்கிறது, எல்லாமே வாசர் போடுறது எல்லாமே நம்மளோட வேலை தான். கொண்டுட்டு வாங்க. எல்லா வேலையும் நாங்களே பார்த்து கொடுப்போம். உங்க வீட்லயே போனாங்க நாங்க மாட்டி விடுவோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வாங்கம்மா வாங்க. வாங்க ஐயா வாங்க. எங்க கிட்டே போடுங்க. அம்மா கும்பறேன். ஒரு ஏவாரி ஒரு இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கேன்ல, அங்க வந்து இடைஞ்சல். வாங்கம்மா வாங்க. ஹலோ எங்க கிட்டே போடு சொல்லிட்டு இருக்கேன்ல. இருங்க. வாங்க ஐயா வாங்க. வாங்க மயிரை புடுங்க. யாரு நான் வேலை பார்த்துக்கு நான் காலையில இருந்து போனி ஆகாம இருக்கு. ஏதாவது 2 அண்டா வந்துச்சுனாக்கா ஈத்த பூச்சிட்டு தான் செலவுக்கு டிப்பனுக்கே காசு இல்லாம தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஓட்ட கட்டு அடைக்கலாம், அடுத்த வீடு போடலாம்னு வந்தா இங்க வந்து இடையில பண்ணிட்டு இருக்கேன். பழைய பாத்திரங்களுக்கு ஈய பூசுறது, ஓட்டை வைக்கிறது, அடித்தடு ஓடுறது, பைப்பு போடுறது, வாசர் போடுறது எல்லாம் டென்ஷன். பழைய பிளாஸ்டிக் பாத்திரங்களை மொத்தமா ஒரு தடவைக்கு தான் அறிவீங்களாடா. எப்பா நான் ஆணையூர்ல நிக்கிறேன், நீ அங்கிட்டு கோசாகுளம் போ. நீ அங்கிட்டு தலக்கங்குளத்துக்கு போ. எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. வியாபாரி நான் சொல்றது கேளு. டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். காலையில போனி ஆகாம வயிற்றுச்சல் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இடைஞ்சல் பண்ணாத. உனக்கு டீ வேணுமா? நான் வாங்கி தர சொல்றேன். ஏன் இப்படி வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்க? ஓஸ்ல டீ குடிச்சிட்டு போறேன். அப்புறம் என்னத்துக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? கட்டுப்பா கிளப்பிட்டு இருக்காத. நான் ஓட்டி எடுக்கிறது, ஈயம் பூசுறது, அடித்தடு போடுறது, பழைய பைப்புக்கு வாசல் போடுறது எல்லாம் பாக்குறது எங்க வேலை. வாங்கம்மா வாங்க. வாங்க ஐயா வாங்க. எங்க கிட்டே போடுங்க. மயிர புடுங்குங்க. உடைஞ்சு போன பழைய உங்ககிட்டயே பிளாஸ்டிக் பாத்திரங்களை ஒட்டி கொடுக்கறது. ஏய் பிளாஸ்டிக் பாத்திரம் பூரா உடைஞ்சதெல்லாம் இப்ப யாரும் வாங்குறது இல்ல, பழைய ஜாமானத்தை தான் போடுறாங்க. மரியாதையா நீ உன் கடையை மூட்டை கடை. ஏன் ஜவரியா? ஏன் ஜாமானத்தை எதுக்கு தூக்கி வச்சிட்டு இருக்க? ஓன் ஜாமானோ ஏன் ஜாமானோ அது எனக்கு கீழே இருந்துச்சுன்னா அங்க எதுவா இருந்தாலும் அள்ளிடுவோம். கடையில போடுங்கப்பா. கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, பூசி வச்சிருக்கேன். ஆமா நீ பூசி கிழிச்ச 16 ஓட்டை இதுக்குள்ளதான் தெரியும். மரியாதையா ஜாமான கிளவை. நீ வாங்க ஐயா வாங்கன்ற ஒரு பயிர் என்ன ஏன்னு பார்க்க மாட்டீங்க. பொம்பளை கல் ஏதாவது நொறுங்குச்சு உன் தொழில் கடை ஏற்கனவே அது நொறுங்கி போய் தான் இருக்கு. பல பக்கத்து நெளிஞ்சு போயிருக்கு. இதுக்கு நீ ஓட்டை தீய வச்சு கொளுத்தி விடுவேன். யார பார்த்து தீய வச்சு கொளுத்தி விடுறன்ற? வியாபாரம் மண்ட இடத்துல வந்து இடைஞ்சல். என்ன நீ ஓ வியாபாரத்தை நீ எடுத்தபடியா? அளவுதான். ஓ மூஞ்சி மோர கடைய காலங்காத்தால போனி ஒண்ணாம வந்துக்கிட்டு வாசர் போடுறேன் மஸ்த புடுங்குறம்னுக்கிட்டு ஓடி போயிரு. அந்த மாதிரி பேசாத, தேவையில்லாத. பழைய பிளாஸ்டிக் பாத்திரங்கள் சரி பண்ணி கொடுக்கறது. இப்பதான் ஒரு பொம்பளைட்டு ஓரியாண்ட முடிச்சிருக்கேன். அது சும்மா பழைய பிளாஸ்டிக் பாத்திரங்கள் சரி பண்ணி கொடு. பிளாஸ்டிக் பாத்திரத்தை அடுப்புல வைக்க முடியாதா லூசு பழ. அது தண்ணி போகுது, அதுக்காண்டி தூக்கி போட முடியுமா? பழைய ஜாமான் அது சரி பண்ணி கொடுக்குறது. ஏய் நான் ஈயம் பூசுறேன். பழைய பிரியாணி சட்டியில இருந்து பால் குண்டால இருந்து சின்ன பாத்திரமா இருந்தாலும் ஈயம் பூசுவேன். 50 கிலோ பிரியாணின்றதா இருந்தாலும் உள்ள இறங்கி பூசுவேன். உன்னால முடியுமா? ஈயத்தை பூசி 2 கிலோ சிமெண்ட் வாங்கி பூசி எனக்கு தேவையில்லை. சிமெண்ட் வாங்கி பூசவா? ஏன் வியாபாரத்தை பார்க்க விடுங்க. எந்த வீட்டுல என்ன பிரச்சனைனா நான் பாப்பேங்க. உங்க பைப்புக்குள்ள என்ன பிரச்சனைனா நான் பாப்பேன். தண்ணியே வரலனாலும் நான் பாப்பேங்க. தண்ணியே இல்லைனாலும் தண்ணி வர வச்சிருவாங்க. நீங்க பைப்பு மாடல வச்சிருந்தாலும் நாங்க பைப்பாவே ஆக்கி காட்டிடுவோங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க ஐயா வாங்க. ஒத்துக்கிறேன். தண்ணி வராட்டி நீ தண்ணி வர வைப்ப, அது எனக்கு தெரியும். நீ அதுல கெட்டிக்கார ஆள்கா. எந்த பைப்பா இருந்தாலும் தண்ணி வர வைப்பீங்க. நீங்க தண்ணி வர வச்சா அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு எங்க பாத்திரம் இருக்கணும். அந்த பாத்திரம் இல்லைன்னா உன் தண்ணியை கொண்டு எதுல விடுவேன்? நீ ஓட்டை அடைச்சதான் பாத்திரம் நிறையும், இல்லைன்னா கீழே தான் போகும். ஒழுங்கா நீ ஓட்டை அடைய வெண்ணெய். வெண்ணெய் எடுத்து விடுவேன். ஆமா நீ வெண்ணெய் எடுத்து மோல இதவே ஓட்டை உனக்கு அடைக்க உனக்கு வக்கு இல்ல. மரியாதை முக்கியம். நானும் தொழிலாளி அடிக்க கூடாது. உனக்கு ஆளு சேருதா? அவரு பார்த்தாரு இவங்க சண்டையில நம்ம பாத்திரத்தை குலேஜ் பண்ணிடுறாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் பாத்திரத்தை கிளப்பிட்டார். நீங்க என்ன வண்டியா? என்ன வண்டியா நீங்க? பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, ஓட்டை அடிக்கிறது. நீங்க பூசுற பூச்சு சரியில்லை. அம்மா நீ என்னமா வண்ட? நான் வந்து பைப்புக்கு வாசர் போடுற வேலை
அம்மா அதை தம்மா தேடிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தேன். 20 வருஷமாச்சு எதுக்கு? பைப்புல தண்ணியே வர மாட்டேங்குதும்மா. ஏப்பா எங்க வீட்டுக்காரி அடிச்சு அடிச்சு விட்டா, பைப்புல தண்ணி வர மாட்டேங்குது, பைப்புல தண்ணிட்டு வர மாட்டேங்குதுன்னு. ஐயோ பாவம். வீட்டுக்காராமா, அதுக்கு நீ சரி பண்ணி விடுமா, பைப்புல தண்ணி வர்றது மாதிரி. ஐயாவே எத்தனை வருஷமா தண்ணி வரல? 20 வருஷமா. இன்னும் மசூர்ல ஆடா வரும் தண்ணி. அம்மா கைப்பட்டா எத்தனை வருஷமா அந்த பைப் வச்சிருக்க? 20 வருஷமா. இன்னும் அந்த பைப்பை நீ வச்சிருக்க? இந்த பார், அவங்க அம்மா பிளம்பர் வேலை பார்த்த காலத்துல இருந்து உன் பைப்பு வேலை இல்லாம தான் கிடக்கு. அது அம்மாட்ட தான் போறது எப்போதுமே. ஆ. அம்மாவுக்கு முடியல, என் மகள்கிட்ட போயிட்டு வான்னு சொன்னிச்சு. இப்ப வந்து உன் வீட்டுக்காரம்மா பைப்பை வேலை வாருங்க வேலை வாருன்னு சொல்லுது. வேலை பார்க்கறவன் பார்க்க முடியாதுங்கிறியா? ஆமா. இனி அது உதவாது. என்ன இப்படி சொல்லிட்டிய? பழைய ஜாமானுக்கு போட்டா அந்த பைப் எடுக்க மாட்டாங்க. நீ கொண்டு போய் தலையை சுத்தி எரிஞ்சிரு. இல்ல, தலையை சுற்றி ஏறிய வேணாம், பைபாஸ்ல போய் உட்காந்து நடு ரோட்ல போட்டீங்கன்னா வர்ற வண்டி ஏறிட்டு. இது பாரு, அவன் சொல்றான்னு பைபாஸ்ல உட்காராத, வண்டி ஏறாவது ஏறுதோ இல்லையோ, சும்மா உட்காந்தன்னா எவனாவது வண்டியில ஏறதுக்கு பதிலா உன் குண்டியில ஏறிட்டாங்கன்னு வச்சுக்க. இல்ல அம்மா கைப்பட்டா தண்ணி வரும்னு சொன்னாங்களே, உனக்கு மரியாதை. வாசல் நல்லா போடுவாங்களாம்ல. இனி இந்த பைப்பை தீய வச்சு கொளுத்தி விட்டுருவேன். மரியாதைய போ. எப்போதுமே வராதா இது? அதுதான் 20 வருஷம் ஆச்சாடா மூதேவி, இன்னிக்கிட்டு வரப்போகுது. தொலை. உன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு, உன்னாலதான் எனக்கு இடையூறு அதிகமாகுது. என் மகளுக்கு நீங்க அங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன உங்க குடும்பத்தோட வந்து எனக்கு இடைஞ்சல் பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க நாங்க எங்க இடைஞ்சல் பண்றோம், நீ தான் இடைஞ்சல் பண்ணிருக்க. வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அதான் பழைய பாத்திரங்க எது இருந்தாலும் சரி, பித்தளையா இருந்தாலும் சரி, ஈயமா இருந்தாலும் சரி, கொண்டு வாங்க. நான் பூசுறேன், ஓட்டை அடிச்சு தர்றேன். அடியில பெரிய ஓட்டையா இருந்தா இந்தாருங்க, அந்த மாதிரி அடித்தகடு நீட்டா போட்டு தரேன். அதில் நம்ம செச்ச தகடு அந்த தகடு பத்தியலா. நீங்க எதுனாலும் அடி கவலை. பைப்பு, திருகு பைப்பு, எந்த பைப்பா இருந்தாலும் வாசல் போட்டு தரப்படும். சரிஞ்சம் ஏண்டா ரிப்பேர் பார்க்கப்படும். உங்க குடும்பத்தோட எனக்கு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கீங்களா? நீங்க மரியாதை அங்கிருந்து போறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு, நான் ஒரு, பழைய குடத்தெல்லாம் கொண்டுட்டு வாங்க, நீங்க ஒரு சொல்ல. நாங்க பூச்சி தந்துடுறோமா. அம்மா வாங்க. சரி, இப்ப ஏன் பொழப்பு தான் நடக்கல, நான் உங்க பொழப்புக்காவது வர்றேன். என்ன நீங்க என்ன செய்றீங்க? நான் பைப்புகளை வாசர் போடுற வேலை, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். ஆமா, டைட் வைக்கிறது, கலட்டி வைக்கிறது, என்ன பைப்பா இருந்தாலும், எந்த பைப்பா இருந்தாலும். சரி, வந்தது வந்துட்டேன்னு வியாபாரம் தான் ஓடல. நம்ம வீட்டில் ஒரு வேலை. என்ன வேலை? நம்மளது அடி பம்புங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிக்க குபுக்குன்னு வந்துச்சு. பக்கத்தில் இருக்க கிராமம் பூரா நம்மகிட்ட தான் வந்து தண்ணி எடுத்தாங்க. பக்கத்தில் உள்ள கிராமம் பூராமா? இப்போ வீட்டுக்கு போர் போட்டாங்க. நம்ம பைப்பை எவனை அடிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு விட்டுட்டாங்க. 15 வருஷம் சும்மா தான் கிடக்கு. இதுல அடிச்சா தண்ணி வருமா வராதான்னு சந்தேகத்திலே இருக்கு. அந்த பைப்பு நாம என் மக வேலை பார்க்காது. என்ன காரணம்? ஏன்னு போன வாரம் காரைக்குடி பர்மா காலனியில் இப்படி தான் ஒரு ஆள் பைப்பு வேலை பார்க்க சொல்லி கூட்டி போய் அரை நாள் உங்களுக்கும் வேலை பார்த்துச்சு. பிள்ளை வேர்த்து விறுவிறுத்து வந்து கடைசியில் தண்ணி வரல. டேய், நீ எதை சொல்ற? அந்த பைப்பை சொல்றேன். பர்மா காலனி என் வீட்டு அட்ரஸ் சொல்லிருக்கேன். என்ன அர்த்தத்தில் சொல்ற நீ? அது உங்க வீடா? உன் மகன் அங்க அரை நாள் வேலை பார்த்துச்சா? இப்ப நீ வா, நீ கை வெயி. நம்ம குழாயில தண்ணி குபுக்கு வரலன்னா பக்கம் இந்த குழாயை புடுங்கி நானே வெளியே எறிஞ்சிடறேங்கிறேன். எதுக்கு என் மகன் நானே பாக்குறேன் அந்த வேலையை. வாங்க போமா. அந்த மாதிரி ஆள் நான் இல்லடா. நீ ஏங்க உங்களுக்கு பைப்பை வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே. நீ தானே சொன்ன என்ன உன் இடத்துக்கு நான் வந்தேன். நீ வந்து என் பைப்பை வேலை பார்க்க மாட்டேன்ற. ஒண்ணு அவங்க யாரும் குண்டாச்சட்டி கொண்டு வரல. நீ வீட்டுல பாத்திரம் இருந்தா கொடு, ஈயத்தை பூசிட்டு செலவு காசு வாங்கிட்டு போறேன். என்னது? முதல்ல பைப் இருக்கான்னு பாத்துட்டு வருவோம். பைப் பிரச்சனை விடு, அதை நான் பாத்துக்கிறேன். ஏங்க எங்க அப்பத்தாவோட பால் சட்டி சும்மா தான் கிடக்குது, இவ்வளோ பெரிய ஓட்டை, அதை அடைக்க முடியுமா? பாரு அப்பத்தாட்டி எவ்வளவு விரிச்சு இவர் போய் அடைக்க போறாரு. அது தலையை விடுற அளவுக்கு இருக்கும். உங்க ஒப்பத்தா விட்டு பட்டியே நான் அடைக்கவா? நான் தொழில நிப்பாட்டலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க. என் காலக்கரகம் உங்க ஒப்பத்தா சட்டியை ஓட்டை அடைக்கும் பண்ணி கூப்பிட்டியோ, அதுக்கு எங்க தாத்தா இருக்காரு, அவர் வர சொல்றேன். அவரு ரொம்ப நாளா வேலை பார்க்காம கிடக்காராம். ஒரு தகுடு வெட்டி வச்சிருக்காரு போல இருக்கு, அது இன்னும் எங்கிட்ட அடைக்காம கிடக்கு. அவரை வர சொல்றேன். வேணா உன் பாத்திரத்தை கொடு, அது சின்ன கிண்ணமா இருந்தாலும் சரி. உனக்கு உங்க தாத்தா அது வாசல் போய் தான் கிடக்கா, அதை மாத்துவோமா? என்ன முதல்ல பைப்பு இருக்கா இல்லையா? நான் பைப்பு பிரச்சனைக்கே வரல. நான் இப்ப உனக்கு ஈயம் பூசணும். சரி, உன் கிண்ணத்துக்கெல்லாம் சரிங்கப்பா, உன் கிண்ணத்துக்கெல்லாம் உள்ள இறங்கி பூச வேண்டாம். வேற
இதெல்லாம் குங்குமச்சிமிழ் மாதிரி ஆமா லேசா விரல்ல ஈயத்தை தொட்டு அப்படி ஒரு இழுப்பு உள்ள இழுத்து விட்டனாக்கா கிளீனும் பளபளன்னு சொலிக்க ஆரம்பிச்சிடறேன். அப்புறம் உன் கிண்ணத்தை பார்த்தா 50 பேர் லைன் கட்டி வருவாங்க. எதுக்கு? நீ மட்டும் நம்மகிட்ட வந்து ஈயம் பூசிக்க. ஆ, நீ இதை ஈயம் பூசினா ஆ. பின்னாடி அடுத்த கடு ஃப்ரீயா போடுறேன். அந்த ஓட்டையை அடைச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. அப்ப ஓட்டே இல்லாம எல்லாத்தையும் அடைச்சு விட்டு என்ன இப்படி முழுக்கட்டின்னு விடலாம் பாக்குறேன். என் வேலையே அதுதான். ஆ? தொலைஞ்சு ஓட்டு. ஏங்க வேணாங்க, உங்ககிட்ட நான் ஈயம் பூசுற மாதிரி இல்ல. ஆத்தாடி வேணா, எங்க அப்பத்தா விட்டு சும்மா தான் கிடக்கு. நீங்க சும்மா கிடந்தீங்கன்னா வந்து பூசிட்டு போங்க. நான் தொழில் பண்ணதோட என் குடும்பத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னையா உன் குடும்பத்தை தேடி நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் ஒத்த சைடு கண்ணாடி போட்டிருக்கேன்னு தெரியுமா? ஏன்? என் கூட பிறந்த தம்பி திருவிழாவில் காணா போயிட்டான். ஓ, நாங்க 2 பேரும் எங்க அப்பாட்ட ஓரியாண்டு ஒரு கண்ணாடி வாங்கி எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு விட்டோம். ஓகே. அவன் ஒரு பக்கம் போட்டிருந்தேன், நான் ஒரு பக்கம் போட்டிருந்தேன். நானும் திருவிழாவுக்கு இந்த கண்ணாடியோடய அலையிறேன். ஒருவேளை என் தம்பி எங்கேயாவது இருந்தான், இந்த மாதிரி கண்ணாடியோட வந்தான்னா அவனை கண்டுபிடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இது வரைக்கும் அவன் கண்ணில் சிக்கவே இல்லை. நீ பிளாஸ்டிக் பாத்திரம் வைக்கிறவன்ல, நீ ஈயம் பூசுற கந்தசாமி இல்ல? ஏய் நீ என்ன ஒரு பக்கம் கண்ணாடி போட்டிருக்க? இல்ல, நீ என்ன ஒரு பக்கம் போட்டிருக்க? ஏய், என் நண்பன் தான் அந்த மாதிரி போட்டிருப்பான். அதை கழட்டு. நீ அதை கழட்டு உண்டா போட்டு. ஆஹா! அடே நண்பா, நண்பா! நீயா? நீயா? அடடடடடட. நண்பன் நான் இங்க இருக்கேன். கண்ணாடி போடவும் நண்பன் எங்க இருக்கேன், ஆள் எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு. நண்பா, இவ்வளவு காலம் நம்ம 2 பிரிஞ்சிருந்தமே, உன்னை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஆ. கடைசியில ஏன் நீ பிளாஸ்டிக் சாமான் பாக்குற வேலை பார்த்துக்கிட்டு என்ன பண்றது? வயிறுன்னு ஒண்ணு இருக்கே. வயிறு இருக்கு, மயிர் இருக்கு. என்னை மாதிரி ஈயம் பூசி இருந்தேனாக்கா நல்லா சம்பாதிச்சிருக்கான். அதுதானா? தயவு செய்து இனிமேல் பிளாஸ்டிக் சாமான் வேலையை விட்டுரு. ஏன் உங்க கூட வரவா? ஏன் கூட வா. அரசாங்கமே பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இனிமேல் பிளாஸ்டிக் ஜாமான் யாரும் வச்சுக்கிறப்படா. பழைய இரும்பு சாமான் போடுற இடத்துல இதையும் கொண்டு போட்டுறோம். இதை நம்ம தானே சொல்றோம், இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டா ஆளான்னு தெரியணுமே. நீங்க இனிமேல் பிளாஸ்டிக்கை உபயோகம் மாட்டோம்னு சொன்னா கை தட்டுங்க. எல்லா ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. பாதி பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஏன் ஏன் அரசாங்கமே பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒழிச்சிட்டால? ஒழிக்கல, பூரா கடைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க. கேரி பைய பூரா போட்டு தான் கொடுக்குறாங்க. இனிமே கவலை இல்லை. சரி, நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருக்கியா? ஐயா நீ என்ன பண்ண போற? எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வா. இந்த பிள்ளை யாரு, உன் மகளா? என் மக. ஐயோ இல்ல 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 இல்ல, ஏ மச்சான் எனக்கு தெரியலையா? அது முதல்ல இப்ப மாறி. கண்ணாடி தொலைகிறதுக்கு முன்னாடி அவன் தம்பி, கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என் மச்சான். அப்ப மாப்பிள்ள போயிட்டு வரவா? வாங்க மாப்பிள்ள. தங்கச்சி பத்தனம். நான் தங்கச்சியோட தங்கச்சியும் பத்திரம் மத்தியா இருக்கு. ஆமா. நன்றி. அந்த கண்ணாடி கொடுத்து அவனே கொண்டு ஓட்டும். இந்தா தங்கச்சியை கொடுத்த உனக்கு இந்த கண்ணாடியை நீ வச்சுக்க, உன் மகளை நான் வச்சுக்கிறேன். பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க் யூ. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாசல் போடுறீங்க? ஆமா. அடடடடடா, குழாய்க்கு வாசல் போடு அம்மா. என் குழாய தரட்டா சும்மா. வேணா, வெட்டியா கிடக்குறாங்க எங்களுக்கு என் எதுக்கு? குழாய தரட்டா சும்மா. இரும்பு போடுறத ரோட்டை கூட அள்ளிட்டு போக மாட்டாங்க. எவ்வாதன்னு 100 தரம் சொல்லியிருக்கேன். ஐயா சொல்லியிருக்கல, அவ சொல்ற மாதிரியே செய்ப்பா. சரிப்பா, நான் அப்படியே செய்யறேன். இப்படியே எப்படிட்டே இருக்க, ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்னு இறங்க ராணி, அப்பா
என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற? சாரிப்பா. ஏன் மாப்பிள்ள நீங்க என்ன நம்மள மாதிரி தான் குத்த தெரியாம தெரியலீங்களா? அதேதான். மைக்கு அங்க இருக்கு. நான் கூட சின்ன சொம்பா இருக்கு இதுல ஈயம் பூசுவோம்னு பார்த்தேன். ராணி சொல்லுங்க டபசரு. ராணி சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? என்ன என்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க? உன்னைய ஓப்பனா என்னதா ஓப்பனா ஒரு விஷயம் கேட்கணும். விஷயம் கேட்கணுமா? நம்ம 2 பேரும் தனித்தனியா இருந்தா வீடு நாடு நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம தொழிலையும் டெவலப் பண்ணிக்கலாம், தொழிலையும் டெவலப் பண்ணிக்கலாம், நம்ம குடும்பத்தையும் டெவலப் பண்ணிக்கலாம். அது எப்படி குடும்பத்தை டெவலப் பண்ண முடியும்? நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு விஷயம். என்னடா? நான் வீட்டுக்கு வீடு போய் பைப்பு வேலை பார்ப்பேன். ஆமா. குடும்பத்தோட இருக்கிற வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போக கூடாது. ஏன்? பேச்சுலரா இருக்கிற வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போங்க. ஓ, குண்டா சட்டி இல்லாத பைப்பா எதிர்பார்க்குறேன். அந்த இருந்தா சட்டிக்கும் பைப்புக்கும் சண்டை வரும்னு யோசிக்கிறேன். சண்டை வரல, நம்மள அடிச்சு போறாங்க. ஆவுன்னா ஏன் கவலைப்படுற? 2 பேரும் போனோம்னா அந்த வீட்டுல இருக்க பாத்திரத்துக்கு நான் ஈயம் பூசிக்கிறேன், அந்த வீட்டுல இருக்க குழாய்க்கு நீ வாசர் போட்டுக்க, குடும்பம் டெவலப் ஆயிரும். ஓ, பேக்கரியை வாங்கிடலாம். உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? எப்படி எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லட்டா? வாவா வஞ்சிடம்மா பாவா வந்திடம்மா வந்தால் என்னை தருவேனே நீ காவலே நீ பாடினா வாவா வந்திடம்மா வந்தால் என்னை தருவேனே. தாமரை வாய்விட்டு சிரிக்காதோ, வாய்விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் தேன் சொட்டு தெரியாதோ, தேன்குழுவுனக்கு நீரத்தில் இருக்கும் தாகத்தை தணிக்காதோ, அம்மாடி நீ கொண்டதோ அம்மாடி தாங்காதம்மா வந்தார் கண்ணீரம்மா
டான்ஸ் எடுத்து கொண்டிருக்கும் புதுகை சார்ந்த ராணேஸ்வரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே ஆடை இனத்துக்கு ஏற்படுத்துகிறார்கள். பொன்னாட இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி. எந்த வணக்கம். நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த துண்டை வாங்கிட்டு போலாம்? அது இல்ல, நமக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா கல்யாணம் இப்ப இல்ல. இது பங்குனி மாசம். பங்குனி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது. காதல் மட்டும் பங்குனியில பண்ணுவீங்க. காதல் பண்ணலாம், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறது பங்குனியில பண்ணக்கூடாது. அதனால வைகாசி ஆடி ஆவணி கடைசியில கல்யாணம். ஆவணியில கல்யாணமா? அப்பதான் புரட்டாசியில பிரியா இருக்கு, நாடகம் இருக்காது. ஆவணி கடைசிக்கு நம்ம கல்யாணம். ஆனா கல்யாணம் தான் ஆவணி கடைசிக்கு. வேற ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. அது எப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்? இன்னைக்கு நாடகம் நடக்குது நினைக்கிறியா? ஆமா. கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் விடிய காலம் 3 to 4. அந்த நேரம் தான் கம்பா. என்னது? அந்த 3 to 4 பிரம்ம முகூர்த்தத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது எப்படிங்க நாடகம் நடந்துட்டு இருக்கு? நாம நாடகத்துக்கு வந்திருக்கோம். அந்த நேரத்துல தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் கடுமையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை எவனும் கவனிக்க மாட்டான். ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்திருப்பார்ல. ராஜபாட்டு வெளியே இருக்கிறதுக்கு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிட்டு போயிடுவார். துரை இப்போ ஃபேனுக்கு பக்கத்துல வந்து உட்காருவார்ல. துரை ஃபேன்ட்ட உட்காந்தா ஃபேனை மட்டும் திருப்பி பேசாம தூங்கிடுவேன். பிரச்சனை. சுரேஷனை வெத்தலை பாக்க போட வருவார்ல. வர மாட்டான். தலைக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன், 2 வயலுக்கும் உள்ளே வர மாட்டாங்க. மிருதாங்கட்டை உடைக்கிறதுக்கு அண்ணன் பிரகாசன் வந்து உட்காந்து சரி பார்த்துக்கிட்டு இருப்பார்ல, சுதி சேர்த்துக்கிட்டு இருப்பார்ல. வெளியில வச்சு உடைக்க சொல்லிட்டேன், உள்ள வர மாட்டேன். சீன் மாத்து வரல ஜோதியப்பா. ஜோதிகிட்ட சொல்லிட்டேன், என்ன நம்ம சீன் முடிய வரைக்கும் அவர் சீனை மாத்தக்கூடாது, நீ பயப்பட வேண்டாம். ஐயா டீ கொண்டு வருவார்ல. ஆமா, டீயை கொண்டாருன்னா தலையில ஊற்றிக்கிட்டு அங்கனே கிடக்கட்டான். யாரும் உள்ள வரக்கூடாது. இது கண்டிஷன். நீ ரெடியாரு. மாமா போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு வர்றேன். எதுக்கு? நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகு. ஆனா நீ குளிக்க வேண்டாம். யா, நீ குளிச்சுன்னா எனக்கு பிடிக்காது. நீ குளிக்காம இப்படியே இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அப்படியே போய் ரெடி ஆகு. மாமா பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பேன். நீ வந்து ஒரு முக்கியமான செஞ்சோடேன். இன்னைக்கு என் காம கலியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணை கொடுத்து, என்னுடைய வித்தைகளுக்கு பூரா நீ ஈடு கொடுத்து, அதில் நீ பாஸ் ஆகணும். பாஸ் ஆனினா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். ஐயோ என்னங்க அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்கதையா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்க. என்னுடைய 64 கலையும் ஃப்ரண்ட் பேக் சைடு லெஃப்ட் ரைட்டு அவ்வளவு செய்வேன். அவ்வளவுக்கு நீ கம்பெனி கொடுத்து பாஸ் ஆகணும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் ஃபெயில் ஆக மாட்டேன். டவுசர் நீ ஃபெயில் ஆயிட்டீன்னா என்னன்றது? பாஸ் ஆயிருவேன். கிட்னி எடுத்துருவோமா? எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்குறேன். வேணாம், ஆவணி கடைசியில வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். நான் குளிக்கல, நான் ரெடியா தான் இருக்கேன். ரெடியா இருக்கியா? நான் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிறேன். நீ பாஸ் ஆகலைனா அப்பா அந்த மாப்பிள்ளைக்கு எதுக்கும் போன போட்டு வைங்க. நீ போடி. நான் பாஸ் ஆகறனோ இல்லையா, பரீட்சை பேப்பரே இல்லாம 2 கிழிச்சு எறிஞ்சிருவேன். நீ போ. வர்றேன் பாரு. ரைட்டு, அப்படி மரியாதையா சொல்லிட்டு போ. அதை விட்டு நம்மளை பார்த்து விளையாட்டுத்தனமா இருக்கு. இப்படி என்னை அவ மதிக்காம போறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்னுடைய நடவடிக்கை தான் காரணம். தண்ணியை போட்டுக்கிட்டே ஒரு மனுஷன் தெரிஞ்சான்னா எந்த பொம்பளை மதிப்பா? குடும்பம் குட்டிச்சவரா போறதுக்கு காரணமே ஆம்பளைய தண்ணி போடுறதுனால தான். போதை ஒன்று தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சு உண்மையான போதை எதில் இருக்குன்னு தெரியாம தெரியுது. மனைவி மக்களிடத்துல இருக்கின்ற போதையை காட்டிலும் மதுவில் கிடைக்கிற போதையா ஒரு பெரிய போதை. அதை தூக்கி போட்டுட்டு உங்க பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பாசமா நடங்க. எப்படி இருக்குங்கிறத குடிச்சா என்ன நடக்கும்னு நான் சொல்லி காட்டுறேன். இப்ப தெரிஞ்சுக்கங்க. சொல்லட்டா? அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறார். காலு நொண்டியானாலும் காப்பாற்றும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே வீட்டை விட்டு ஒதுக்குறார். இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா? பணமரத்து மேலே
பானை நெருஞ்சி கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு வயசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியாளு விளையாச்சு அத்தனையும் போச்சு குடியாளு விளையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வென்றது. கைகால நடுங்குது திருநாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து. சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். புதுசா குடிக்கிறேன் வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு தேச வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன். 4 வருஷம் நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்.